ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவுல் வெண்பொங்கல் செய்யலாம். அதுக்கு ஒரு அடிகனமான குக்கர் எடுத்துக்கலாம், பாத்திரம் எதாவது எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம், துருவன இஞ்சி போட்டுக்கலாம், ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலையே போட்டுக்கலாம், வேக வச்சிருக்க சிறுபருப்பை போட்டுக்கலாம். இப்போ ஒரு கப்பு அவுலை நல்லா கழுவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சேர எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற்றியாச்சு, இதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குட்டி பேனில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் மிளகு சீரகம் நம்ம பொங்கலுக்கு தாளிக்கிற மாதிரி தாளிச்சுக்க வேண்டியதான். கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது மேலே இதை போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். நம்மளோட அவுல் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவுல் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி. கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லை, எப்போனாலும் நமக்கு தோணும்போது செஞ்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவுலில் ஒரு சக்கரை பொங்கல் செய்யப்போகிறோம். ஒரு அடிகனமான பாத்திரம், குக்கர் எதுனா எடுத்துக்கலாம். வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க சிறுபருப்பை அதில் போட்டுக்கலாம். இப்போ அவுலை நல்லா கழுவி 15 நிமிஷம் ஊற வச்ச அவுலை இதில் போட்டுடலாம். 1 கப்பு வெல்லம் போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அவுல் எடுக்கிறீங்களோ அதில் 1/2 கப்பு வெல்லத்தை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அவுல் எடுத்தீங்களோ அதில் பாதி கப்பு வெல்லம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று சேர எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சக்கரை பொங்கல் நல்லா கிண்டியாச்சு. இது இறக்கி வச்சுக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலாம், கொஞ்சம் திராட்சை. நான் கருப்பு திராட்சை போடுறேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். நசுக்கி வச்சு ஏலக்காத்தூளை போட்டுக்கலாம். இது நல்லா கிண்டிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட அவுல் சக்கரை பொங்கல் ஈஸியாக சிம்பிளாக நம்மளோட கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவுல் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஈஸியான டக்குன்னு ட்ரை பண்ணுற ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.